ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சச்சின். இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச பிரியாணி. பிரியாணினாலே எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. எனக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த பிரியாணி நம்ம கடைக்கு போகும்போது வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம அதோட விட்டுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற பல வரலாறுகள், அதை பற்றி நமக்கு தெரியாத பல விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பிரியாணி எப்போ உருவானதுன்னு பாத்திரலாம். பிரியாணி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடியே உருவான ஒரு டிஷ் கிடையாதுங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடியே பிரியாணி சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. இது இங்கதான் உருவானதுன்னு ஒரு பர்டிகுலர் இடம் இப்பயுமே கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஆனா பெரிஷியாங்கிற நாட்டுலதான் ஃபர்ஸ்ட் பிரியாணி சமைச்சு சாப்பிட்டதா சொல்றாங்க. இது எப்படி உருவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஷாஜகானோட ஒய்ஃப் மும்தாஜ் அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காண்டி ஸ்பெஷலா செஃப் கிட்ட சொல்லி ரைஸ் நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்காண்டி ஸ்பெஷலா சமைச்சதுதான் பிரியாணி. இது பாத்தீங்கன்னா முகலாயர்கள் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்க எல்லாம் இந்த டிஷ்ஷும் ரொம்பவே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அங்கங்க உள்ள செஃப் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. பிரியாணி நல்லதா இல்லையாங்கிறத நான் வீடியோக்கு எண்ட்ல சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரியாணி தயாரிச்சப்போ பிரியாணிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரிஞ்ச் பிரின்ங்கிற பேர் தான் வச்சிருக்காங்க. இந்த பிரிஞ்ச் பிரின்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ்னு பேரு. இதுக்கு எதனால ஃப்ரைட் ரைஸ்னு பேர் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இந்த பிரியாணியை ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி இந்த பிரியாணியை மேக் பண்ணிருக்காங்க. அதனாலதான் பிரிஞ்ச் பிரின்னு இந்த பேர் வச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் எப்ப பிரியாணி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1398 தான் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாணி வந்திருக்கு. இதை யார் முதல்ல அறிமுகப்படுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, டாட் மங்கோ டிமில்ங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு பிரியாணியை அறிமுகப்படுத்திருக்காரு. உலகத்திலே விலை உயர்ந்த பிரியாணி எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில தான் வேர்ல்டுலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிரியாணி இருக்கு. இங்க இந்த பிரியாணி வேர்ல்டுலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிரியாணியோட பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 21,000க்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பிரியாணியை. இந்த பிரியாணி எதனால மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரியாணியில சாப்பிடுற தங்கத்தை யூஸ் பண்றாங்க. அதனாலதான் இது வேர்ல்டுலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிரியாணியா இங்க சேல் பண்றாங்க. ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரே பாத்திரம் அதுல பிரியாணி கட்டுறாங்க. பெரிய பாத்திரம் 50 பேர் சமைக்கிற அளவுக்கு 50 பேர் சேர்ந்து ஒரே பாத்திரத்துல பிரியாணி சமைக்கிறாங்க. எத்தனை கிலோ சமைச்சிருப்பாங்க நீங்களே கெஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு 500 கிலோ, 1000 கிலோ, ஒரு 5000 கிலோ? இல்ல, இவங்க 50 பேர் சேர்ந்து ஒரே பாத்திரத்துல எத்தனை கிலோ பிரியாணி சமைச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 12,000 கிலோ பிரியாணி சமைச்சிருக்காங்க. இது வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பெற்றிருக்கு. இந்தியாவில ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஹைதராபாத் பிரியாணி, லக்னோ பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸான பிரியாணி சொல்றாங்க. இங்க ஹைதராபாத்ல உள்ள பேரடைஸ்ங்கிற பிரியாணி கடையில 2017 எவ்வளவு பிரியாணி சேல்ஸ் ஆயிருக்குன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. ஒரு 2 லட்சம், 3 லட்சம்? இல்ல, மொத்தமா 2017 மட்டும் 70 லட்சம் பிரியாணி சேல்ஸ் ஆயிருக்கு. ஹைதராபாத் பிரியாணிக்கு 2015 பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டிங்கிற அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம ஹைதராபாத் பிரியாணி ஒரு நாளைக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 7 லட்சம் பிரியாணி சேல்ஸ் ஆகுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அதான் உண்மை. ஒரு நாளைக்கு 7 லட்சம் பிரியாணி ஹைதராபாத்ல மட்டும் சேல்ஸ் ஆகுது. 2020 பாத்தீங்கன்னா கூகுள்ல அதிகமா சர்ச் பண்ணது எதுன்னு பாத்தீங்கன்னா பிரியாணிங்கிறது தான் அதிகமா சர்ச் பண்ணதா கூகுளே சொல்லியிருக்கு. 2018, 20, 22, 23 எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அதிகமா ஆர்டர் செஞ்ச ஃபுட் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி தான். இதுதான் அதிகமா எல்லாருமே ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பிரியாணி ஆர்டர் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 156 பிரியாணி ஒரு நிமிஷத்துக்கு பிரியாணி அந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்காங்க. பிரியாணில பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சது சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஒரு 4-5 வகையான பிரியாணி தான் தெரியும். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 38 வகையான பிரியாணி இருக்கிறதா சொல்றாங்க. அது இல்லாம ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டிஃப்ரெண்ட் பிளேவர்லயும் டிஃப்ரெண்ட் நேம்லயும் பிரியாணி வச்சிருக்கிறதுனால இன்னும் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா காமனா இருக்கிறது ஒரு 38 வகையான பிரியாணி தான் இருக்கும்னு சொல்றாங்க. மங்காத்தா படத்துல தல அஜித் சார் அவங்க கூட ஷூட்டிங்ல ஒர்க் பண்ண ஒரு 50 பேருக்கு அவர் கையாலேயே பிரியாணி சமைச்சு கொடுத்திருக்காரு. இதனாலேயே வெங்கட் பிரபு சார் அவங்களோட அடுத்த படத்துக்கு பிரியாணின்னு பேர் வச்சதாகவும் சொல்றாங்க. பிரியாணில பாத்தீங்கன்னா விட்டமின் B3 இருக்கிறதுனால இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பிரியாணில பட்டை யூஸ் பண்றதுனால இது பசியை தூண்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சீரகம், சோம்பு செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா பிரியாணில ஏலக்காய் குடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. பிரியாணில ஆன்டி ஆசிட் இருக்கிறதுனால இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. பிரியாணின்னு மட்டும் கிடையாதுங்க, இது எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே ஒரு அளவா கரெக்டா மெயின்டைன் பண்ணா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.